கைஸ் வணக்கம். ஸோ குட் ஈவினிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கு, யூபிஎஸ்சி எல்லா கிளாஸுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லா டைப் ஆஃப் எக்ஸாமையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் நம்ம அடால வந்து கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ புதுசாக ஒரு பிளாட்ஃபார்மையும் நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்க நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா சார் வந்து இப்போ நம்ம அடால புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. சாரோட பேர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். சாரோட பேர் வந்து கிருஷ்ணன் அவர்கள். ஸோ இவங்க தான் நம்ம அடால இப்போதைக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கில் கோர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக லான்ச் பண்ண போகிறோம். ஸோ சார் தான் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி சாருக்கு ஜஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஆல்ரெடி நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறையா இடத்துலையும் வந்து ஃபேமஸாக இருக்கிறாரு. இப்போது நம்மளோட டைப் வச்சு உங்களுக்கு இந்த ஸ்கில் கோர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஸ்கில் கோர்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, யாரெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களும் சரி, இல்லை மற்ற ஒர்க் பார்க்குறவங்களும் எல்லாருமே இந்த வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ மற்ற டீட்டெயில் வந்து சார் உங்களுக்காக பேசுவார். சார் நீங்கள் பேசுகிறீங்களா? ஹாய் டு ஆல். என் நேம் வந்து கிருஷ்ணன் மது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, தென் நம்மளுடைய ஓன் ஏஜென்சி எல்லாத்துலேயும் மோர் தென் வந்து ஒரு 8 years ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 கிளைண்ட்ஸுக்கு மேலே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணதும் இருக்குது. ஒரு சில பிஸ்னஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணதிலும் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸாக வச்சு நம்ம வந்து அடால வந்து 24/7 தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 hours சூப்பரான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி யாரெல்லாம் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரனர் படிக்கலாம். ஒரு பிஸ்னஸை வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து டிஜிட்டலுக்கு கொண்டு வரவங்க படிக்கலாம். ஒரு பிஸ்னஸை வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு 2x 3x 4x 5xன்னு மல்டிபிள் டைம் வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணலாம். யாரெல்லாம் ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்களோ அந்த ஜாப் சீக்கர் பீப்புளும் வந்து தாராளமாக வந்து இதை வந்து படிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களால ஜாபுக்கு போக முடியும், ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண முடியும், இல்லை சொந்தமாக ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சியும் லான்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மோஸ்ட்லி ரியல் டைம் அண்ட் லைவ் ப்ராஜெக்ட் ஓரியன்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைனில் இருக்க போது, லைவ் செஷனாக இருக்க போது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் திருப்பி உங்களால் வந்து பார்த்துக்கிற அளவுக்கு ரெக்கார்டட் செஷனும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய கூகுளுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டா 24/7 இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அடாவோட வெப்சைட் வரும். ஸோ அடாவோட வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கோர்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆல் கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம்குள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அந்த கோர்ஸோட கம்ப்ளீட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபுல் கோர்சஸ். சரியா? இப்போ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காக, யாருக்காக, ஏன், எதனால் இதை படிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸாக இருக்க போது, கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டட் வெர்ஷனும் வந்து நம்ம கிளைண்ட்டுக்காக, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும், பிஸ்னஸ் ஓனர்ஸ் யார் வேணாலும் எனி டைம் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லைங்க நான் இந்த டைம் வந்து நல்ல லைவில் இல்லைங்க, அடுத்து வந்து எனக்கு வந்து பேலன்ஸ் டைம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா அந்த லைவ் கிளாஸஸை அப்படியே கம்ப்ளீட்லி வந்து ரெக்கார்டட் செஷனாகவும் நம்ம போட்டுருவோம். ஸோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த கோர்ஸோடைய மெயின் ஹைலைட்டே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டடு இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் எல்லா இயர்ஸ்க்கும் நம்ம என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் என்னென்னலாம் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா?
ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூவில் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மாஸ்டரி கோர்ஸ் எதுக்கு, அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம மேஜராக கவர் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய இங்கிலீஷில் கதன்னு எழுதியிருக்கேன்னு நினச்சி யோசிக்க வேணாம். அடிப்படையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு தமிழில் வந்து எளிமையான முறையில் எப்பேற்பட்ட பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எளிதாக புரியக்கூடிய அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு வெறும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் அடாவுடைய ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எளிமையாக ஜீரோலேருந்து சொல்லித்தரக்கூடிய முறை. அதனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கும் எதுக்கு, ஏன் ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக மாறுறதுனால நமக்கு என்னென்ன லாஸஸ்லாம் இருக்குது, இதுவே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படிச்சுட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கவங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில ஃப்ரீ கோர்சஸும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், பெய்ட் கோர்சஸும் இருக்குது. ஃப்ரீ கோர்ஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நல்ல நாலேஜபிளாக இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் கோர்சஸ்க்குள்ளே என்ட்ராவீங்க. ஐ ட்ரஸ்ட் யூ, கண்டிப்பாக உங்களால் உள்ளே வர முடியும். பிகாஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம். எளிமையான முறையில் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது இந்த அட்டா 24/7 உறுதியாக உங்களுக்கு நம்ம கொடுப்போம். சரியா? இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு பிஸ்னஸ், நீங்கள் எனி பிஸ்னஸ், நிறைய பேர் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைனோட வளர்ச்சியை வந்து அவங்களால முழுமையாக புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து ப்ராப்பராக இல்லாதது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை ஒரு ஏஜென்சிக்கிட்டேயோ ஒரு கன்சல்டன்ட்கிட்டயோ போகும்போது அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்ற ஒரு நபருக்கு நம்மளுடைய அட்டா 24/7 வெறும் இந்த ஒரு சின்ன கோர்ஸ் உள்ளே என்ட்ராகும் போதே அவங்களோட பிஸ்னஸை இது வரைக்கும் பார்க்க முடியாத வேறு லெவல் க்ரோத்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆகா ஓஹோன்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க வேணாம். ஏன்னா இந்த கோர்ஸில் எளிமையான முறையில் கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் எல்லா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் மெட்டா ஆட்ஸோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமை கம்ப்ளீட்லி நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரியா? உங்கள் கிளைண்ட்டுக்கு இல்லை உங்களுக்கு இல்லை சொந்த பிஸ்னஸ்க்கு இல்லை வெளியில் போய் நீங்களாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு கேம்பெயின் ரன் பண்ணி தர போகிறீங்க, எம்ப்ளாயாக இருக்கட்டும் இல்லை ஓனராக இருக்கட்டும் இல்லைன்னா ஃப்ரீலான்சராக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் அடிப்படையாக நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ மெயினாக யார் எந்த இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு, ரியல் எஸ்டேட்டுக்கு, எஜுகேஷ்னல் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸு யாரெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ, என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியா, ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல், டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி எல்லா கேட்டகரி இங்கே எழுதியிருக்கு. இவ்வளோண்டு கேட்டகரி தான் நினச்சிக்க வேணாம். ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்க, அது ப்ராடக்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லைன்னா சர்வீஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை மேனுஃபேக்சரராக இருக்கட்டும் இல்லை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பர்சன் வந்து என்னுடைய பிஸ்னஸை இது வரைக்கும் நான் ஆன்லைனில் கொண்டு வரல அப்படின்னு நினைக்கிறாரோ அவருக்கும் சரி, இல்லை ஆல்ரெடி என்னுடைய பிஸ்னஸ் ஆன்லைனில் இருக்குது பட் இன்னமும் என்னால் வந்து ஒரு சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு நினைக்கிறவராக இருக்கட்டும், இல்லை நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணி தர போகிறேன் ஆஸ் அ எம்ப்ளாயா அப்படின்றவருக்காக இருக்கட்டும், இல்லை நான் வந்து எங்கே வேணாலும் இருந்து ஒரு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டர்னு சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் அவங்களுடைய ப்ராடக்ட்டை இன்னொருத்தவங்க விற்று கொடுத்தா கமிஷன் தருவாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்லைன் மணி மேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தில் பண்ணிக்க முடியும். ஸோ மாஸ்டரி ஆஃப் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மெயினாக வந்து மெட்டா ஆட்ஸை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தனித்தனியாக வகைப்படுத்தி லீட்ஸ் வேணுமா லீட்ஸ் பண்ண முடியும், சேல்ஸ் வேணுமா சேல்ஸ் பண்ண முடியும், இல்லை எனக்கு ஃபோன் கால்ஸ் வேணுமா ஃபோன் கால்ஸ் பண்ண வைக்க முடியும், இல்லை நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூசர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை பண்ண முடியும், இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு கான்செப்டோ இல்லை என் பிஸ்னஸோடைய ஒரு ஆஃபரோ மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும், அவேர்னஸ் பிட் நோட்டீஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தட். பட் அந்த பிட் நோட்டீஸை எத்தனை பேர் தூக்கி போடுறாங்க, ஏது அது கரெக்டான நபர்கிட்ட போய் சேருதா, உண்மையாலே கொண்டு போய் டெலிவர் பண்ணுறாங்களா, அதை பார்த்துட்டு எத்தனை பேர் நம்மளுக்கு கால் பண்ணாங்க இல்லை பார்த்தாங்க அப்படின்றது எதுவுமே உங்களால் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை எத்தனை பேர் நம்மளுக்கு லீடாக வந்திருக்காங்க, அது கன்வெர்ட்டடாக நாட் கன்வெர்ட்டடாக எல்லாத்தையுமே நம்மளால் மெட்ரிக்ஸோடு பார்க்க முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை. நான் ஒரு செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த செலவை சரியான முறையில் பண்ணியிருக்கேன்னா கரெக்டான
ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நான் கரெக்டான ஒரு பிஸ்னஸ் எடுத்திருக்கேனான்னு கணக்கு பார்க்குறதுல தான் இருக்குது எல்லா விஷயமும். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நான் ஒரு 13 இயர்ஸ் ஆஃப் entrepreneur. இதில் வந்து நான் 8 இயர்ஸ் வந்து வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் 3 ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏஜென்சியில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஒரு கிளைண்ட்டை நாங்கள் அட்ராக்ட் பண்ணோம், எப்படி அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணோம், எப்படி அவங்க கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோன்ற கம்ப்ளீட் மாடலை நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு நார்மல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் மாதிரி இது இருக்காது. ஒரு ரியல் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஆஸ் அ கிளைண்ட்டுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தனோ அதை தான் என் ஸ்டூடெண்ட்டான உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பீங்க. நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் வேறு லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்டர்ப்ரனரோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம வந்து அவருக்கு மனசில் இருக்க டவுட்டு எல்லாத்தையும் நம்ம வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோம். சரியா? இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனரை நம்ம வர வைக்கலாம். ஹாய் சார், வாங்க. ஹலோ சார். சார் இப்போது என்னோட டவுட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ப்ராடக்ட், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ப்ராடக்டை வந்து எனக்கு சேல் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாலும் ஒரு மினிமம் ஒரு 50,000 பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை டிஜிட்டலைஸாக நான் வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆஃப்லைனில் எனக்கு பெருசாக இல்லை, ஆன்லைனில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நான் இப்போ ஒரு கடையோ எதுவும் வைக்காமல் வீட்டில் இருந்தே நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட மெயின் மோட்டோ. ஸோ அதுக்கு வந்து இந்த கோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எந்த வகையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா? இப்போ நான் இதை பண்ணுறதுனால எனக்கு என்னது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றது எனக்கு மெயினாக டவுட் வரணும். சரி, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்டோட சொன்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட் டிஸ்கஷன்லேயே ஃப்ரம் த ஜீரோலேருந்து நம்ம அழகாக பேசலாம். அது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்டாக வரப்போகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் தோராயமாக எந்த ஒரு ஊர்லேருந்து நீங்கள் பண்ணலான் இருக்கீங்க? ஏன் நான் ஊர் பெயர் கேட்குறேன்னா, டீப் வில்லேஜிலேருந்து சம்பாதிக்க முடியுமான்ற கேள்வி இன்றைக்கி பல பேர் மனசில் இருக்குது. அதுக்கான ஒரு நல்ல ஒரு கேள்வி பதிலாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஊரோ எதுவோ முக்கியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் அது தேவைப்படணுன்றதுனால தான் நம்ம இந்த கான்வர்சேஷனே பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பேரோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஊர் பேரோ சொன்னீங்கன்னா நம்ம அதுலேருந்தே நம்ம வந்து தெளிவாக பேசுவோம். ஓகே சார். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு திருச்சியில் ஒரு Tier 2 சிட்டியில் தான் இருக்கேன். ஓகே, இப்போது நான் இந்த சிட்டிலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து ஃபார்மர் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்கிட்ட வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் இருக்குது, பாரம்பரிய அரிசிலாம் இருக்குது. அந்த பாரம்பரிய அரிசியை வச்சு நான் ஒரு 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 ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கருப்பு கவுனி இருக்குன்னா அந்த கருப்பு கவுனியை வச்சு ஒரு அதை அரிசியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லட்டு மாதிரி அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, வேல்யூ அடிஷன் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ரெடி பண்ணி ப்ராடக்டாக என்கிட்ட இருக்குது ப்ராடக்ட்டு. ஸோ இதை வந்து நான் ஆன்லைனில் நான் சேல் பண்ணணும். ஏன்னா இது வந்து எங்கள் ஊரில் பெருசாக சேல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஸோ நான் இந்த ப்ராடக்டாக நான் சேல் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு விஷயம். சூப்பராக கேட்டிங்க. அதேமாரி ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பொருட்களை பற்றி பேசுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. சரி, இப்போ உங்களுடைய ஒரு மெயின் ப்ராடக்ட் வந்து இந்த கருப்பு கவுனி இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பழமையான அரிசிகளில் நம்ம வந்து எப்படி வந்து அடுத்த கட்டமாக வேல்யூ அடிஷன் பண்ணி அதுவும் Tier 2 சிட்டியிலேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுடைய கொஸ்டின். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக பண்ணியிருக்கணும். இது வந்து நம்ம டாபிக் இல்லை, பட் ஆஸ் ஆண்டர்ப்ரனராக என்னால் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். முதல்ல ஒரு பிஸ்னஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் வந்து எம்எஸ்எம்இயாவோ நீங்கள் எதுவாக வேணாலும் ப்ரைவேட் லிமிட்டடாவோ எப்படி வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கிளியர் சப்போர்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அது உணவுப் பொருள்ன்றதுனால நீங்கள் வந்து ஃபுட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் பேக்கிங்க்கு வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை நார்மலான ஒரு இ-காமர்ஸ் சைட்லேயோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இந்த பேக்கிங் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கிட்டு நல்ல இந்த பிரிண்ட் அடிக்கக்கூடிய லேபிள் ஸ்டிக்கர்ஸ்லாம் அடிக்கக்கூடிய பிரிண்ட் கடையில் போய்ட்டு எனக்கு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் என் ஃபுட் லைசன்ஸு நம்பரு, என்னுடைய அட்ரஸு, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டோடைய கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வராத போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை இருக்காது. பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு வந்து ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் லீகலி ஒரு விஷயத்தை கரெக்டாக தான் வச்சுருக்கீங்கன்னா அப்போ தான் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும்.
முடியும். இல்லை நான் சும்மா வச்சுருக்கேன் அப்படியே எடுத்துகிட்டு நான் கொடுக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு உணவுப் பொருள்ன்றதுனால நம்பகத்தன்மை இருக்காது. இந்த நம்பகத்தன்மைக்காக தான் நம்ம அடிப்படையாக நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் ஃபார்மேஷனில் கம்ப்ளீட்லி முடியணும். ஸோ ஸ்டெப் 1 உங்களுடைய பிஸ்னஸை கம்ப்ளீட்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதுக்கு ரொம்ப செலவாகும்னு நினைக்கிறாங்க. 1000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு அடிப்படையாக இதுக்கான செலவு இருக்கும். எடுத்தோன்னா ஃபுட் லைசன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல்ன்ற அளவுக்குலாம் பண்ண வேணாம். ஒரு எளிமையான ஒரு ஃபுட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு குடிசை தொழில் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் நல்லா போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஆடம்பரமாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் சின்ன தோல்வி வந்தாலும் அதை வந்து சரிக்கிட்டு போயிடுவாங்க அவங்க. இதுவே தொடங்கும் போதே நம்ம எல்லாத்தையும் சரியான முறையில் திட்டமிட்டு கரெக்டான மெத்தடில் நம்ம பண்ணும்போது நஷ்டன்றது வரவே வராது. ஒரு எளிமையான குடும்பத்தில் ஒரு சாதாரணமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்றதை வச்சு நம்ம பேசுவோம். அடிப்படையாக இப்போ ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம், இது வந்து ஹெல்த்ன்ற கேட்டகரியில் வருது. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இந்த மாதிரி வருது. ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ன்ற கேட்டகரியில் வருது. மெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து மெட்டா ஆட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக பேர் மாற்றினதுனால. ஸோ இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்மில் தான் ஒர்க் ஆகுது. ஒரு டிக்கு போட்டால் இன்ஸ்டாகிராமில் டிஸ்பிளே ஆகும், டிக் எடுத்துட்டால் இன்ஸ்டாகிராமில் டிஸ்பிளே ஆகாது. இவ்வளோ தான் அதோட விஷயம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக ஆரம்பத்தில் இந்த மாதிரி ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெப்சைட் அது இதுன்னு பெரிய பொருட்செலவு இல்லாமல் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு சாதாரண நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் எளிமையாக இலவசமாக கிடைக்கக்கூடிய ஆப் இருக்குது. நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பிஸ்னஸ்க்கு ஏன் அது தனியாக ஒரு ஆப் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இருக்கும். இல்லைனா ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்களுடைய சேலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸு எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அடால வெரி சூன் இந்த பிஸ்னஸ் மாஸ்டரியோட கோர்சஸும் வரும். அதில் வந்து இதை பற்றி இன்னமும் ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். அதுலேயும் உங்களுக்கு இருக்கும். அடுத்த கட்டமாக இந்த கேட்லாக்லாம் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் கேட்லாக்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த 10 ப்ராடக்ட்டையுமே அங்கே அதோட பேர், அதோடைய டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன், அதோட ப்ரைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்க மாதிரி எப்படி அங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு பே பண்ணுறோமோ அதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இங்கேயும் உங்களால் பண்ண முடியும். 0 ரூபீஸ் ஸ்பெண்டிங்கில். இதுக்கு வந்து எந்த ஒரு முதலீடே தேவையில்லை. இதுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு நல்ல நாலேஜ் மட்டும்தான். சரியான முறையில் உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபோனில் வந்து இதுக்கு வந்து நம்ம பெரிய ஹைடெக் கேமராலாம் வேணாம். உங்கள் ஃபோனில் எளிமையான கேமரா செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கில் சூப்பராக ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அழகாக வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்லேயோ இல்லை கலர் பேக்ரவுண்ட்லேயோ சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள் வித் நேச்சுரல் பேக்ரவுண்டோட. ஏன்னா அது மக்களுக்கு வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்னு நிரூபிக்கிறதுக்காக. கண்ணுக்கு தெரிகிறதும் சுவையும் காதுக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் ஒரு சேல்ஸ் வந்து டப்புன்னு க்ளோஸ் ஆகுது. இந்த சேல்ஸை நம்ம பண்ணணும்னா நம்ம பேக்கேஜிங் வந்து சூப்பராக பண்ணிக்கிறோம். இதுக்கு பெரிய ஆடம்பர செலவுலாம் வேணாம். எளிமையாக செஞ்சாலே பண்ண முடியும். ஒரு 500 ரூபா முதலீட்டில் கூட நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் உங்களால். ஒரு 50 ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு வீங்க, அதுக்கப்புறம் 500 ப்ராடக்ட் டார்கெட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 1000 2000 பண்ணுங்கள். ஸ்டெப் 1 ஃபார்மேஷன், ஸ்டெப் 2 கேட்லாக்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து மேண்டட்டரியாக தேவைப்படுது. இதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன முதலீடு தான் போடுறீங்க. இது ஒரு சிலருக்கு பெரிய முதலீடாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சின்ன முதலீடாக இருக்கலாம். கல்வின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய கல்வியில் இது வந்து ஒரு குறைஞ்ச முதலீடாக தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த முதலீடு கண்டிப்பாக உங்களுக்கு 1000 மடங்குக்கு மேலே வளரும் உங்களோட திறமையினால். அதனால் கல்விக்கு, அதுவும் நான் வந்து ஒரு தொழில் சார்ந்த கல்வி கற்றுக்கும் போது அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அடுத்த கட்டமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். பட் இருந்தாலும் மக்களுக்கு புரியறதுக்காக யார் யாரெல்லாம் நம்ம டார்கெட் பண்ண முடியுன்ற எளிமையான விஷயம் சொன்னால், இப்படி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை எங்களாலையும் டார்கெட் பண்ண முடியுமான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கும் வரணும். அதுக்காக தான் இந்த டிஸ்கஷன் மெயினாக நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கேட்டகரியில் வரும். ஆர்கானிக் ப்ராடக்ட்டுன்ற கேட்டகரியில் நேச்சுரல் ப்ராடக்ட்டு, நேச்சுரல் ஃபுட்டு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் யார் டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த பீப்புளை மட்டும் நான் சொன்னதெல்லாம் டார்கெட் ஆடியன்ஸோட செக்மெண்ட்டு. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஐடியை இலவசமாக கொடுக்குறாங்கன்னு அதில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே, இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி நீங்கள் யாருக்காவது ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, லைக் பண்ணியிருப்பீங்க, கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன மாதிரியான போஸ்ட்டெல்லாம் விரும்புகிறீங்க, உங்கள் ஏஜ், உங்கள் ஜெண்டர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கீங்க. ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் நம்மளால் இந்த பர்டிகுலர் ஏஜ், இந்த பர்டிகுலர் ஜெண்டர், இந்த பர்டிகுலர் லொக்கேஷன், இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க சொல்லி நம்மளால டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதோட விளைவு ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, எனக்கு இப்போ ஓரளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எம்எஸ்எம்இல பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட ரெண்டாவது டவுட் என்னன்னா,
இதை நான் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன், த்ரூ டிஜிட்டலைஸாக பண்ண போகிறேன். இதில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் நான் பண்ண போகிறேன், எனக்கு அந்த டவுட் இருக்குது. என்னென்ன மாதிரி நம்ம வந்து அதை கேம்பெயின்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய கையில் ஏதாவது வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு லேப்டாப் ஏதோ இருக்கணும் போல், ஒரு ஏதாவது கண்டிப்பாக வந்து எனக்கு த்ரூ இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணுமாட்டிருக்கு. ஸோ எனக்கு என் பாக்கெட்டில் என்னென்ன இருக்கணும் நெசசரியாக அதுதான் எனக்கு ரெண்டாவது டவுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே இருக்குது. சொல்ல போனால் அந்த இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அனாலிசிஸ்ட்டு, இந்த மாதிரி வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமே தவிர அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் என்னென்ன புரியல. இப்போ நான் வந்து தமிழ் மீடியம், நான் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ அவங்க கோர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி டெக்னிக்கலாக தான் இருக்கணுமா, இல்லை நான் வந்து இப்படி வந்த பாரம்பரியத்தில் வந்து எனக்கும் புரியுமா? அதான் எனக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இதுக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழில் கற்றுக்கிட்டா ஓகேவா, தமிழில் தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு இன்னொரு டவுட். ஓகே, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த பையன்தான். இப்போ நான் இவ்வளோ நேரம் டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே ஒரு எளிமையான ஒரு இயல்பான பேச்சு வழக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதே வார்த்தையை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸ்லேயுமே பயன்படுத்த போகிறேன். என்ன ஒரு சிலதுக்கு டெக்னிக்கல் நேம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம முன்னேறி போகிறதுக்கு அதுக்கான டெக்னிக்கல் நேம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் உங்களுக்கு எளிமையான முறையில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுடைய முதல்ல வந்து அந்த ரெண்டாவது டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டாப்பிக்குமே உங்களுக்கு தமிழில் எளிமையாக புரியக்கூடிய அளவுக்கு தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துக்கிறதுக்காக நம்ம ரெக்கார்டட் செஷனும் அதே லைவ் ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணி போடுறதும் நம்ம வந்து ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். புரியலனாலும் உங்களால் கேட்க முடியும். இதெல்லாம் தாண்டி அடால இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருக்குன்னா Q&A செஷன் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் கொஞ்ச நாளைக்கு. இதில் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணவங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கவங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் த்ரூ வெபினார் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலனாலும் எங்களோட வேல்யூ காட்டுறதுக்காக உங்களுக்கு அதை நாங்கள் இலவசமாகவே நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணது இந்த ஒரு மீட்டிங் தான். இனி இதே மாதிரி வேறு வேறு ஆஸ்பெக்டில் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். எங்களுடைய அல்டிமேட் கோல் விவசாய பொருட்களை நல்ல ஒரு வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக நீங்கள் மாற்றினீங்கன்னா விவசாயமும் அழியாது, அதே சமயம் மக்கள்கிட்ட பணப்புழக்கமும் இருக்கும். ரெண்டாவது விஷயம், முதல் கேள்வி அவர் கேட்டது வந்து எனக்கு என்னென்னலாம் வேணும் எளிமையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு லேப்டாப் வச்சுக்கிறது நல்லதுங்க. லேப்டாப் இருந்தே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இருந்துச்சுன்னா உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து உங்களால் ஸ்மார்ட் ஃபோன் பேசுகிறதுக்கு பயன்படுத்த முடியலனாலும் உங்களால் எளிமையாக ஒரு யூஸ்டு ஃபோனில் நெட்வொர்க்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் பேசிக் ஃபோனில் கூட பேசிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. யூபிஐ பேமெண்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ டூல் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் த்ரூ மொபைல்லையும் பண்ண முடியும், வெப்சைட்லேயே வந்து நீங்கள் வச்சுட்டு ஒரு லேப்டாப்பில் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஒரு அடிப்படையாக இதெல்லாம் தேவைப்படுது. அப்புறம் மார்க்கெட்டிங்க்கு மந்த்லி வந்து ஒரு முதலீடு. இந்த முதலீடை நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். ஒரு கடையில் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வாடகை கொடுப்பீங்க, இன்டீரியர் அது லொட்டல் வசதிக்கு நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஆஃப்லைனில் இருக்க ஒரு பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் இருக்க பிஸ்னஸை டெவலப் பண்ணிங்கல்ல, அதில் 1/10 மடங்கு கீழே கூட உங்களுக்கு வரவே வராது. 1/10க்கு கீழே தான் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் உங்களுடைய பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் இப்போ வியாபாரம் நடக்காது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் திருச்சியில் இருக்க நபர் தமிழ்நாடு புதுச்சேரி ஃபுல்லாகவே உங்களால் வியாபாரம் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் போய்ட்டு 38 மாவட்டத்திலேயே கடை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் அடிப்படையே என்னென்னா எந்தெந்த விதத்தில் அந்த செலவுகளை குறைச்சிக்கிட்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, மக்களுக்கு சரியான பொருளை கொடுக்குறதுல தான் இருக்குது. அதனால் நீங்கள் கேட்ட 2 கேள்விக்கு இதுதான் பதில். தமிழில் இருக்கும், எளிமையான ஒரு குறைஞ்ச முதலீட்டில் நம்மளால் தொடங்குற அளவுக்கு கண்டிப்பாக செஞ்சிட முடியும். தேங்க்யூ. ஸோ இப்போ எனக்கு அடுத்த டவுட் என்னென்னா, இது எல்லாருக்குமே இருக்க டவுட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். ஓகே, ஸோ இப்போது 10,000 ரூபாய்க்கு இந்த கோர்ஸ் இருக்குது. ஆனால் இதே மாதிரி கோர்ஸை நான் வந்து நிறையா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நான் பார்க்கும்போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 90 ரூபாய், 100 ரூபாய், ஏன் ஈவன் ஃப்ரீயாக கூட சில நேரம் பார்க்குறேன், வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு அதுதான் மெயினாக. ஏன்னா வந்து இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுல்ல. ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ ஒன்று ப்ளஸ் இருக்குதா அப்படின்றது எனக்கு டவுட் இருக்குது. அதுதான் விஷயம். எளிமையாக இதில் சொல்ல முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸை 1 லட்ச ரூபாய்க்கு விற்ற கம்பெனிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், 50,000 விற்ற கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன்,
பட் இங்கே அடால நான் இணையறதுக்கு முக்கியமான காரணமே குறைஞ்ச செலவில் எல்லாருக்கும் எளிமையாக சேரணுன்ட்டு அவங்க வந்து நான் விற்ற கோர்ஸுங்களுக்கு மத்தியில் ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸில் கொடுத்ததுனால தான் அடாவே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடா வந்து ஒரு மக்களை எளிமையான மக்கள் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதை ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு போய் சேருதுன்னா நம்ம விலையை குறைச்சிக்கலாமே அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்க்கலாம். பேசிக்காக ஒரு 5000 ரூபாயிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, 10,000 ரூபாயிலையும் இருக்குது, 25,000 இருக்குது, 50,000 இருக்குது, 1,00,000 இருக்குது. இங்கே நம்ம கொடுக்குறது ஒரு 10,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது 1,00,000 ரூபாய்க்கு செய்யக்கூடிய வேலையை விட 2 மடங்கு மேலே செய்யும். இதுக்கு தேவை நீங்கள் கற்றுக்கக்கூடிய இந்த கல்வியும் நீங்கள் அதை செய்யக்கூடிய அணுகுமுறையும் எங்களுடைய சப்போர்ட்டும். அதே மாதிரி உங்களுடைய விஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு பட்டுன்னு விட்டுறக்கூடாது. தொடங்கிட்டு அதுக்கான முயற்சி. இதில் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் 300 குடும்பங்களுடைய நேரடியான தொடர்பில் இருக்கேன். அந்த 300 கிளைண்ட்ன்றது எனக்கு 300 குடும்பமாக தான் தெரியுது. அவங்க பாதிக்கப்பட்டு எப்படி மேலே வந்தாங்க, எப்படி அவங்களால மேலே வர வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் மட்டும்தான் வர வச்சேன்னு சொல்ல முடியாது. அவரோட தன்னம்பிக்கை, அதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு மனப்பான்மை, இது கூட வந்து நம்மளும் ஒரு சின்ன தூணாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த கோர்ஸை உங்களால் எளிமையாக அஃபோர்ட் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுற முதலீடை ஒரு வருஷத்தில் கணக்கெடுத்தீங்கன்னா குறைஞ்சது 4லேருந்து 10 முறை நீங்கள் வந்து தாராளமாக லாபத்தை எடுத்திருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளே வந்து உங்களுக்கான எஜுகேஷன் கண்டென்ட் வந்து வேல்யூபிளாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ நான் வந்து ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன், எக்ஸாம் ஆஸ்பிரண்ட், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரண்ட். நான் இப்போ படிச்சுட்ருக்கேன். ஓகே, இப்போது என்ன மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாருமே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இருக்கும் போது நான் படிக்கணும், அதே நிமிஷம் எனக்கு ஏதாவது ஒரு பணமும் வேணும். ரைட்டாக ரெண்டுமே நான் பார்க்கணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆஃப்லைனில் எங்கேயாவது ஒர்க் பண்ண முடியாது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோன்னா எனக்கு கண்டிப்பாக படிக்க டைம் இருக்காது. ஸோ இதை நான் ஆன்லைனில் பண்ணோம். அதுக்குன்னு ஒரு டைம் நான் லிமிட் வச்சுருக்கேன். ஒரு 2 hours 3 hours தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ அப்போ வந்து இது வந்து லாங் டேர்ம்லையும் இது ஒத்து வருமா? ஏன்னா இப்போ நான் ஷார்ட் டேர்மில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கலாம், நாளைக்கு சம்பாதிக்கலாம் போயிடாமல் ஒரு லாங் டேர்மும் இது செட் ஆகுமா? சப்போஸ் எனக்கு வேலை கிடச்சி, கவர்மெண்ட் வேலை கிடச்சி நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் என்னால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியுமா? ஏன்னா இது அந்த டைம் மேபி நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் கூட என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக நான் இதை பார்க்குறேன். எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இதை எனக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்றது தெரியல. ஷோர். அடால இணையும் போதே எல்லாமே காம்படேட்டிவ் அண்டு ஃபுல்லாக பேங்கிங் எக்ஸாமுக்காக தான் இருந்தாங்க. புதுசாக ஸ்கில் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. இதை வந்து நம்ம எந்த கோணத்தில் அணுகலான்னா, கண்டிப்பாக உங்களுடைய காம்படேட்டிவ் எக்ஸாம் கோலை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டைம் லிமிட் கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருப்பீங்க. இந்த டைம் லிமிட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்காக உங்கள் ஸ்டடீஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேலை செய்கிறதுக்கு சைடு ஹசல் பண்ணணும், எனக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் வந்து என்னோடய படிப்பையும் என் வாழ்வாதாரத்தையும் நான் பார்த்துக்கணும், பேரண்ட்டோட டிபெண்டன்சி இல்லாமல் எப்படி நான் வந்து இன்னும் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரியும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் நான் வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நேர டைமை வந்து கரெக்டாக ஒதுக்குங்க. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கேன், 2 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கேன், 5 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஒரு 4 கிளைண்ட் எடுத்தாலும் அந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து மாதம் உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து 6,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வர வரைக்கும் உங்களால் வந்து கரெக்டான சர்வீஸை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு 15,000லேருந்து 45,000 ரூபா உங்களால் சர்வசாதாரணமாக சம்பாதிக்க முடியும். அதுவும் நான் ரொம்ப குறைச்சலாக தான் சொல்கிறேன். ஏன்னா அதிகமாக சொன்னால் உங்களுக்கு வந்து ஓவர் ஹைப் காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா எளிமையாக ஆரம்பத்தில் நீங்கள் உள்ளே வரும்போது படிப்படியான நிலையை வந்து நீங்கள் படிநிலையை தாண்டும் போது தான் அடுத்தடுத்த பெரிய லெவலில் உங்களால் கொண்டு போக முடியும். ஒரு கிளைண்ட்டை தேர்ந்தெடுத்தாலும் முதல்ல உங்களுக்கு இலவசமாக ஒர்க் பண்ணி கொடுத்து கூட அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். அது உங்களோட சாய்ஸ் தான். அதை வந்து நான் வந்து ஒருபோதும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுடைய குவாலிட்டியை மட்டும் நான் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்காக படிக்கிற டைமையும் இதையும் வந்து நீங்கள் வந்து கணக்கிட்டு வந்து எதுவும் யோசிக்க வேணாம். இது நான் தொடங்கும் போதே சொன்னேன், இது யார் யாருக்கு செட் ஆகும், ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு செட் ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வீட்டில் இருந்தே நான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு செட் ஆகும். மூணாவது வந்து ஜாப் சீக்கராக நான் வந்து இருக்கேன், நான் வந்து ஒரு பார்ட் டைமில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன். இன்றைக்கி குட்டி கம்பெனி நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ஆண்டர்பிரனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் சேலரி அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் வீக்லி த்ரைஸ் இல்லை ட்வைஸ் வந்து நீங்கள் வாங்கப்பா, என்னுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு பைசா கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய பல கிளைண்ட்ஸை நானே கேட்டிருக்கேன். சரியா? ஏன்னா அவங்களுக்கு எப்படி அஃபோர்டபுளாக செய்யணுன்றது தான் இங்கே விஷயமே. அதுபடி நீங்கள் செய்யும் போது ஒருபோதும் உங்களுடைய அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸும் இந்த பிஸ்னஸும்
எதுவுமே வந்து மிங்கிள் ஆக போகிறது கிடையாது. ஆனால் நேரம்ன்றது நீங்கள் ஒதுக்குறது தான். நேரத்தை நீங்கள் சரியாக ஒதுக்கலைன்னா கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சொதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது வந்து படிக்கிறனால உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ஃபுல்லாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு லிமிட் கிடையாது. இன்றைக்கி வியாபாரம்னு வந்துச்சுன்னா விளம்பரன்றது கூடவே சேர்ந்து தான் வரும். விளம்பரம் இல்லா வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா 100ல் 1 ஜெயிக்கிறத வச்சுட்டு நம்ம பெரும்பான்மையில் பேச முடியாது. 99% வியாபாரம் மூலயமா தான் நடக்குது. வணிகம் வந்து ஃபுல்லாக விளம்பரம் மூலயமா தான் நடக்குது. அந்த விளம்பரம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அது வந்து ஒரு எசென்ஷியல் கேட்டகரியில் இருக்குன்றனால இது வந்து ஒரு லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ ஃப்யூச்சர் ஃபுல்லாக புதுசாக மெட்டா அப்டேட் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்க முயற்சி செய்யணும். இல்லை நான் வந்து இன்றைக்கி படிச்சுட்டு 10 வருஷம் ஃபுல்லாக அதே தான் வச்சுட்டு இருப்போம் அப்படின்னா சர்வைவ் ஆக முடியும் 80%. மீதி இருக்க 20% அப்டேட் இல்லாததுனால கிளைண்ட்டுக்கிட்ட உங்களை பெஸ்ட்டாக ப்ரெசன்டபுளாக வச்சுக்க முடியாது. சரியா? ஸோ எனக்கு இதுதான் லாஸ்ட் கொஷின் நினச்சிருந்தேன். எனக்கு இன்னும் நிறைய கொஷின் ஆக்சுவலாக இருக்குது. கேளுங்க, உங்க ஓகே. மனசுல இருக்கிறது எல்லாம் கேளுங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல. ம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்லேயே செக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்களா? இப்போ யூடியூப்பில் ஏதாவது பண்ணுற ஐடியா இருக்கா? அது ஒன்று. ம். செகண்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்கள் இதில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ம். இதில் படிக்கிறேன். பட் ஆனால் இதை என்னை தாண்டி வேர்க்குன்னு நிறைய படித்தவங்களாம் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸே கூட படிச்சிருக்காங்க. ம். அப்போ வந்து அவனும் பெருசாக இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜாபில் இருக்கானான்னு எனக்கு தெரியல. அவன் எப்படி பண்ணுறானே தெரியல. பட் ஆனால் வந்து அவன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ம். இப்போ நான் படிக்கிறனால எனக்கு எல்லாம் அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ம். ஸோ அதுதான் டவுட். அந்த ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இன்ஜினியரிங் படித்த மாதிரி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. ம். ஸோ அதான டவுட்டு. இதுக்கு இப்போ என்ன மாதிரி டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி கேட்பாங்கல்ல. ஸோ அதுக்கு ஏதோ பிளான் வச்சுருக்கீங்களான்னு. சரிங்க. 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டவுட் கிளியரிங் செஷன் ஏதாவது இருக்கா? இல்லை உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன இந்த கோர்ஸை பற்றி அப்படின்னு இருக்குது. அது முதல் கேள்வி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்களே, இவ்வளோ காம்படிட்டருக்கு மத்தியில் நான் எப்படி என்னை வந்து ஒரு சஸ்டைனபிள் பர்சனாக டிஜிட்டல் மார்க்கெட்டராக காமிச்சிக்கிறது? இது ரெண்டுமே ரொம்ப வேல்யூபிளான கொஸ்டின். முதல் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, டவுட் செஷன் இருக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Q&A செஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு, இல்லை வந்து இதில் என்னென்னலாம் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணால் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? இந்த 3 பேருக்குமே இலவசமாக வெபினார் வந்து த்ரூ யூடியூப் லைவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது நான் ஏற்கனவே சொன்னது தான். இன்னும் அப்கமிங்கில் வேறு லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்க போகுது. இதை வந்து கோர்ஸை கொடுக்குறதா மட்டும் யோசிக்க வேணாம். கோர்ஸை தாண்டி இங்கே மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம தான் பல பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம வந்து நேர்கோட்டில் கரெக்டாக கொண்டு போகணும். அதுக்காக தான் நம்மளுடைய கோர்ஸோடைய மெயின் இன்டென்ஷனே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்களோ எல்லா கொஸ்டினையும் முடிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு Q&A செஷனில் இந்த நபர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு, அவருக்கான பதில்னு சொல்லி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான மொத்த முழு மூச்சான செயல்பாடுகளை கண்டிப்பாக அட்டா செய்யும். 2வது விஷயம், பல பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்களே, இப்படி தான் நம்ம வந்து என்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணும் போதும் எல்லாருமே BE கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களே, எல்லாருமே இன்ஜினியர். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அடிப்படையாக. பிகாஸ் பேசிக்கலி BE மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ஜினியரிங் படித்த எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அதில் தனித்துவமான யார் விருப்பப்பட்டு பேஷனேட்டடாக படிக்கக்கூடியவங்களுக்கான வாய்ப்பு எப்பயுமே உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் இன்ஜினியர் மாதிரி 5 லட்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டர் வெளியில் வராங்க. அவங்க அத்தனை பேருக்கு வந்து வேலை கிடைக்குதா, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு கேட்குற பட்சத்தில் நார்மலாக ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரைனிங் சென்டரில் அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு போர்டு இருக்குது, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணால் ஒரு கிளாஸ் முடிஞ்சிரும்னு தோணும். பட் இங்கே அது கிடையாது. நான் இந்த துறையில் 8 வருஷம் அனுபவத்தோடு இருக்கேன். 300 கிளைண்ட்டுக்கு மேலே ஹேண்டில் பண்ணி என்னென்ன பிஸ்னஸ் எப்படிலாம் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நம்ம கொண்டு போகலாம். இப்போ நண்பர் கேட்ட மாதிரி அவருடைய ஒரு விவசாய பொருளை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற டிஸ்கஷன். அதனால் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாகவும், ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும், ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராகவும், ஒரு கோச்சாகவும் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து உங்களுக்கு இருக்கிறனால அடிப்படையாக ஒரு பிஸ்னஸை எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வகுத்தா அது வந்து கரெக்டான முறையில் வந்து செயல்படும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்து போகும்போது இந்த கோர்ஸோட சேலஞ்சு என்ன தெரியுமா? இந்த கோர்ஸ் நான் பாடம் நடத்தும் போதே ஒரு சின்ன ப்ராடக்ட், மக்களுக்கு தேவைப்படுற அடிப்படையான ஒரு ப்ராடக்டை ஜனவரி 18, 2024 தொடங்கின என்னுடைய பிஸ்னஸை இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 என்கொயரிக்கு மேலே ஜென்ரேட் பண்ணி 3,000 கிளைண்ட்டுக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னுடைய லைவ் ப்ராஜெக்டை உங்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்.
இதை விட ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு தேவைப்படாது. யார் ஒருத்தரால் ரிசல்ட் ஓரியன்டான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியுதோ அவங்க எங்கே போனாலும் சஸ்டைனபிளாக வந்துப்பாங்க. எனக்கு இது நீங்கள் வந்து முதல் ஸ்டூடெண்ட்டோ 2வது ஸ்டூடெண்ட்டோ இல்லை, 3000 பேருக்கு மேலே இத்தனை வருஷத்தில் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து அவங்க எப்படி செல்ஃப் திங்கிங் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் எங்கே நலிவடையுது, எங்கே வந்து அதை சரி பண்ணணும், எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நல்ல மென்டாராக இருந்து என்னால் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். அதுதான் என்னோட மெயின் அஜெண்டாவாக இருக்குது. அதனால் இங்கே படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் வெறும் படிச்சுட்டா மட்டும் போதாதுங்க, உங்களுடைய எஃபோர்ட்டும் உங்களுடைய ஒரு நல்ல பேஷனேட்டடான மைண்ட் செட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுபடி என்னுடைய கைடன்ஸ் கீழேயே இந்த படிக்கக்கூடிய இந்த 45 நாள்லேயே ஒரு கிளைண்ட் எடுக்கிறது, அந்த கிளைண்ட் எடுத்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து முன் வந்தால் நானும் அதுக்கு முன் வர தயாராக இருப்பேன் இல்லையா? ஸோ அதனால் லைவ்லேயே எப்படி ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுன்ற ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டியை அட்டா 24/7 நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஆல்ரைட், அவரோட எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் கொடுத்தாச்சு. வெரி சூன் நம்ம வந்து வெபினாரில் வந்து மீட் பண்ணலாம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டிங் கேள்விக்கும் ஒரே இடத்துல பதில் கிடைக்க போகுது. இதுக்காக நீங்கள் எந்த காசோ பணமோ செலவு பண்ணுறதில்ல. உலகத்திலே பெரிய அற்புதமானது நேரம். அந்த நேரத்தை எனக்காக கொடுக்க போகிறீங்க. அந்த நேரத்தை ஒருபோதும் வீணடிக்க மாட்டேன். உங்கள் கேள்விக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெட்டரான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். நலிவடைகிற உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை தேடுதலான உங்கள் ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல சொல்யூஷன் கிடைக்க போகுது. வெரி சூன், ஸ்டே டியூன்.